ஹாய் guys, வாட்ஸ் அப், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற மதுரை நேரத்துலேருந்து வந்துட்டோம். சிவசெல்வன் ஹவுஸ் இந்த பில்டிங்கின் சாமியார் புதர் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு 5:30 ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 12 மணிக்கு தான் தூங்கினேன். இப்போலாம் தூக்கம் கம்மியாக தான் வருது. கொஞ்ச நேரம் எம்ஜிஆரை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. எம்ஜிஆரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் சும்மா லவுடிக்கா பால்ஸ் சும்மா டம்மி பீஸு. எம்ஜிஆர் தான்ப்பா என்னென்ன பண்ணியிருக்கிறாரு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அதான் வீடியோ ஸ்க்ரோலில் வந்துருச்சு. பார்த்தேன், மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாரு. கண் கேளாத கேட்காத வாய் பேசாத குழந்தைகளுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கிறாரு. ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கிறாரு. வா, ஹீஸ் த லெஜண்ட். Why he is called is legend? Legend are not born, legend are மேடுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இன்ஸ்பயர் பண்ணுறாரு கைஸ். உண்மையாலுமே இப்போ நம்ம தோட்டத்துக்கு போகிறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பல்லு விளக்கிட்டேன், ப்ரெஷ் பண்ணிட்டேன், கக்கா போயாச்சு. இப்போ கூரை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போகிறேன். எங்கள் அம்மா எல்லாத்தையும் எழுந்திரிச்சிட்டு அப்படியே வாசல் தொலைச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்படி, சமையல்லாம் பண்ணுறப்படி, வேலை கிளம்பிடும் அப்படி 6 மணிக்கு. எங்கள் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்படி அவங்க இது விவசாயம் வேலை தான், போயிடுவா அப்படி. எனக்கு இருக்கிற கோவமெல்லாம் எப்படி இருந்து எனக்கு கோவம் எனக்கு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த கோவமெல்லாம் யார்கிட்ட வந்து அந்த இதெல்லாம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் சொல்லுவேன். ஐயோ, நானே மேனேஜ் பண்ண முடியாதுங்க. எங்கள் அம்மா சரி சாப்பிட்டுக்கிறேன், ஏதாச்சும் வாய் விட்டேன், செத்தான் சொல்லி சொல்லுவாங்க மாதிரி பேசுங்க எங்கள் அம்மா. ஆனால் சாஃப்ட் எங்கிட்ட மட்டும் தான் தேவை, மற்றவங்கள பெரிய சாஃப்ட் நல்லா காய் புக் படிப்போம். நம்மளுக்கு காய் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போலாம் தூக்கம்லாம் கம்மியாக தான் வருது. அது 12 மணி தூங்கி இதாகிடுச்சு. காது வேற குறன்னு இதாகுது. செக் பண்ணணும் காது. தண்ணி உண்மையாலுமே எம்ஜிஆர் மாஸ்லாம் போலங்க. எம்ஜிஆர் நியூஸ் எல்லாம் இப்போ அந்த கதையெல்லாம் கேட்டால் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. எம்ஜிஆர் தோட்டம் போகலாம். எங்கள் அப்பாவெல்லாம் எம்ஜிஆர் ஃபேன். ஆனால் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது சிவசெல்வனுக்கு. எம்ஜிஆர் அம்மா இன்னைக்கு என்ன அதிசயமாக சமையல்லாம் பண்ணுற? அப்பா தானே பண்ணுவார். அப்பா இங்கே இருக்கிறாரு. அப்பா பண்ணுவார். நான் காப்பி வச்சு இப்போ இது பண்ணுறேன். புளிக்குழம்பு வைக்கிறேன். வெங்காய குழம்பு வேணும்னா ஊற்றுனுங்க, இல்லைன்னா வேற வச்சுக்கோங்க. அடே அம்மா டீ வைக்கிறேன். அப்படி நான் மதுரையிலேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் ஓட்டம் சுற்றுறதுக்கு. பார்த்தீங்கன்னா புது டிவி, பிபிஎல் புது டிவி. அந்த டிவி பழைய டிவி சாம்சங் டிவி இதாகி போச்சு. அதனால் புது டிவி வாங்கிட்டு வந்தார் எங்கள் டேடி. தோட்டத்துக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். இது அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃபோட்டோ இதெல்லாம் அலௌடு இல்லை, ஃபோன் இதெல்லாம். சரி, ஒரிஜினலாக மீனாட்சி அம்மன் கோயில் வேலை நடந்துக்கிடுச்சு, எல்லாம் சாரங்கிட்டு ஒரிஜினலாக தருவாங்கன்னு பார்த்தா எடிட் பண்ணி என்னை மட்டும் கட் பண்ணி இதில் இருக்கிறது மட்டும்தான் ஒரிஜினல். இதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். அடுத்து இது மீனாட்சி அம்மன்.
ஓகே, தோட்டங்க நம்புவோமா? எங்கள் அம்மா கேட்குறாங்க யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சுடுதண்ணி தண்ணி இப்போ தான் குடித்தேன். இந்த நீ குடிக்கிறேன். தேன் இருக்கா? எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்வீட் சாப்பிடணும். ஏம்மா எப்போம்மா சொன்னேன் காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்வீட் சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல? சொன்னியா? எப்போ சொன்ன? நீ எப்போ சொன்ன? சும்மா சொல்கிறோம். ஃபன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். தேன், இது பொடிசியால் வாங்கின தேன் நல்லா தான் இருக்கு. காட்டு தேன் இருக்கு. நான் கண்டுபிடிக்கல. இங்கதான் இருக்கு. எடுத்துக்கலாம். இது வந்து ஏஜ் ஆஃப் பப்ளிசிட்டி. நல்ல மாடல் போட்டிருக்கலாம். சரி, ஓகே, நீங்க ஆசைப்பட்டீங்க, அதனால உங்களுக்கு இல்ல, இது நல்லாதான் இருக்கு. இது பெருசெல்லாம் இதே சைஸ் தான். இந்த இதுல தண்ணி ஊத்திமா, அது ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றினா சுடு தண்ணி அப்படியே இருக்கும். சுடு தண்ணியோ ஐஸோ இப்படி ஒத்தனை வச்சுக்கலாம் கை காலுக்கெல்லாம். சரி, நான் தோட்டம் போறேன். அப்பா இல்லைன்னா நடந்து வரணும். பார்க்கணும்னு வரணும். வேலைக்கு போறியா? அப்பா சாவி எடுத்துட்டு போறேன். ஓ ப்ரோ, வை ப்ரோ, வாட் ப்ரோ? இதுதான் என்னோட ப்ரோ. நானும் ப்ரோவில் வந்துட்டோம். தோட்டம் வந்தாச்சு. எங்கள் அப்பா நல்லா கட்டி கொண்டா வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நமக்கு கட்ட தெரிஞ்சா கட்ட மாட்டோமா? நமக்கு தெரிஞ்ச கட்டில் போட்டு கொண்டாந்துருக்குறேன். விழுந்தா பொறுக்கி எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதான். நல்லா தான் கட்டியிருக்கு. விழுகிற மாதிரி கட்டுவாங்கண்ணா. போதும். காமெட் எங்கடா இருக்கிற? வேறு காமெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். காமெட் இங்கே பாடுறா. டபுள் வேலை பால் சாப்பிட்டு வர்றப்ப எப்படி இருந்தான் பாருங்க. இப்போ எப்படி இருக்கிறான் பாருங்க. நான் தீனை குறைக்கணும். உடம்பு ஓவராக வைக்கிறான் பாருங்க. காமெட் இங்கே பாடுறா. வாரு விளையாண்டுக்கிட்ட. இங்கே வா, இங்கே வா சொல்லுங்க. இங்கே வா. பெரிய ஆளாக வந்துடுவேன். அப்பாவும் பாருங்க நேரமே எந்திரிச்சு அன்றாட பணியை தொடங்கி விட்டார். என்னது எடுக்கணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகத்திக்காடு, பக்கத்து தோட்டம். கோழி, மாப்பிள்ளை கோழி இருந்துச்சு தெரியுமா? அங்கே மாப்பிள்ளை கோழின்னு சொல்லி சிறுவடை ரகம் கோழியோ சேவலோ 2000 ரூபா சொன்னாங்க. டெலிவரினா 2600 அந்த முருகரில் அந்த வேலில் இருக்குமில்ல, அந்த மாதிரி சேவல்லாம் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு அது சேவல். அது வாங்கலாமா? அது சூப் வச்சு குடிச்சுக்கலாம். கறி கம்மியாக தான் வருது. அது வளர்த்தி விற்றா அதிகமாக வரும்ல. பார்த்தீங்களா, ராக்கெட் போயிருக்கு. ராக்கெட் இதுதான் பனைமரம். இது வந்து ஆண் பனைமரம். இதில் கல்லுத்தில் மட்டும் எடுக்கலாம்.
ஆனால் அது நொங்கு காய்க்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏறி பழகின பனை மரம்லாம் இத்தனை வயசில் ஏறாமல் அப்போவெல்லாம் அதுக்கு பேட் ஹேபிட்டுன்னு பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா அங்கே ஒரு பனை மரம் தெரியும், அது எங்கள் பனை மரம். நொங்கு பழம் காய்ச்சிருக்கு. இந்த சென்டனா சேட்டையை பார்த்தீங்கன்னா பிள்ளை கடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். கொட்டாலே 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 போன லாஸ்ட் வீக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க மம்மிக்கிட்டேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அங்கே இருந்தாலும் அவனுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வந்த நாள் கத்திக்கிட்டே கிடந்தான். இப்போல்லாம் கத்துறதில்ல, ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு வேறுங்க. டேய் காமட்டும் பேச பாடுறா, காமாட்டிங்க பாரு. எனக்கு ஏற முயற்சி வேண்டாம், காமாட்டிங்க பாரு. நிஷாந்த் இங்கே பாடுறா காமட்டு. டேய் யார் இது, யாருன்னு பாடுறா. இங்கே பாரு, உன்னோட காம்படிட்ரு. இங்கே பாரு, அது ஃபேண்ட்டை கடிக்கிறான் பாருங்க. காய்ஸ் சப்போட்டா மரத்தை வேறு டேடி வெட்டிட்டாரு. வேறு ஏதாச்சும் மரம் வைக்கலாமாப்பா? தலையுமா உண்ணி முட்டையடிச்சு விட்டாரு. கட்ட நிழல் வர்றதுனால இதை பில்லு சரியாக அந்த இடத்துல வளர மாட்டேருக்குன்னு சப்போட்டா மரத்தை எங்கள் டேடி வெட்டி விட்டார். ஏன்னா சப்போட்டா கம்மியான தண்ணி தான் வேணும். இது பண்ணாததுக்கு முன்னாடி நல்லா வந்துக்கிட்டு இருந்தான். இப்போ வெட்டி விட்டார். ஓகே, டேடி பால் கறந்துக்கிட்டு இருக்கிறாரு. பால் கறக்கா தெரியாதுங்க, பார்த்து கற்றுக்குங்க. எனக்கும் கறக்க தெரியாது தான், நான் அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்படி ஒரு வேலையை செய்ய தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எப்படி செம்மையாக கறக்குறாரா? செல்வன் ஷோ. எங்கள் டேடி பால் கறக்கிறாரு, நான் வந்தால் மாடு ஆட்டம் போடும். கிட்ட வரலாமா? கிட்ட வர்றேன். நம்ம வந்தாலே மாடு பயப்படுது. நான் என்ன பாவம் பண்ணேன் உனக்கு? அப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கறக்கிறாரு பாருங்க. எவ்வளோ நேரத்தில் கறப்பீங்க 1 லிட்ரு? 5 நிமிஷம் 1 லிட்ரு 1 நிமிஷத்தில் கறக்கிறாரு எங்கள் டேடி. பால் கறக்கும் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா?